வெல்கம் டு ஜெனி கிரைம் கட்ஸ். மே 8, 2024 நத்தம் திண்டுக்கல். நத்தம் சுங்கசாவடி பகுதியில் வாழ்ற சரவணன் தன்னோட ஒய்ஃப் கார்த்திகா கிட்ட மதியம் நல்லா டேஸ்டா சமைச்சு வை, நான் சாப்பிட வீட்டுக்கு வந்துருவேன்னு சொல்லிட்டு வேலைக்கு கிளம்புறாரு. அப்படி கிளம்புனவரு மதிய சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வரல. இப்போ ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி பார்த்த கார்த்திகா தன்னோட ஹஸ்பண்ட் எதுக்காக இன்னும் சாப்பிட வீட்டுக்கு வரல அப்படிங்கிற காரணத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தன்னோட ஹஸ்பண்டுக்கு கால் பண்றாங்க. ஆனா ஃபுல் ரிங் போயிட்டே இருக்குதே தவிர யாரும் கால் அட்டன் பண்ணல. சோ தன்னோட ஹஸ்பண்ட் வேலை பார்க்குற அந்த இடத்துக்கு போய் பார்க்கறாங்க. கடைசியா போலீஸ் அந்த நபரை சடலமா மீட்டிருக்காங்க. மதிய சாப்பாடு ரெடி பண்ணி வைக்க சொன்ன சரவணனுக்கு என்னாச்சு, அந்த நபரை போலீஸ் சடலமா மீட்க என்ன காரணம் அப்படிங்கிற பயங்கர சம்பவத்தை பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி கிரைம் கேசஸ் பத்தி தெரிஞ்சுக்க நினைக்கிறவங்க உங்களோட கனிவான ஆதரவை தெரியப்படுத்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. நிறைய பேரு லைக் பண்ணாமலேயே வீடியோ பாக்குறீங்க. நீங்க தர ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும். சோ எல்லாரும் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ சரவணனை தேடி பல இடத்துல அலைஞ்ச கார்த்திகா கடைசியா அந்த நபர் வேலை பார்க்குற இடத்த ரீச் பண்றாங்க. இப்போ அங்க இருக்கிற ஒரு வீட்டோட மாடியில தான் சரவணன் சில சமயங்கள்ல ஸ்டே பண்ணுவாங்கன்னு சொல்லப்படுது. இதனால ஒருவேளை தன்னோட ஹஸ்பண்ட் அந்த வீட்டுல தான் இருப்பாங்கன்னு நினைச்சு கார்த்திகா மாடியில இருக்கிற அந்த வீட்டுக்கு போறாங்க. அப்படி போய் பார்க்கும்போது அந்த வீட்டோட கதவு வெளிப்பக்கமா லாக்ல இருந்திருக்கு. ஸோ அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களை கூப்பிட்டு அந்த கதவை உடைச்சிட்டு உள்ள போய் பார்க்குறாங்க. அப்படி உள்ள போகும்போது கார்த்திகா ஒவ்வொரு இடமா தேடி இருக்காங்க. கடைசியில் அந்த நபர் அந்த வீட்டு பெட்ல படுத்துட்டு இருந்திருக்காரு. ஸோ கிட்ட போய் எழுப்ப நினைச்ச கார்த்திகா கத்தி கதறி கூச்சல் போட்டிருக்காங்க. ஏன்னா அந்த நபரோட உடம்புல காயங்கள் இருந்திருக்கு. கூடவே அந்த நபர் எந்த ஒரு அசைவும் இல்லாம அதே இடத்துலயே இறந்து போயிருக்காரு. தகவல் கிடைச்சி கிரைம் சீனை ரீச் பண்ணின போலீஸ் அந்த இறந்த உடலை அட்டாப்சிக்கு அனுப்பிட்டு அவங்களோட இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. போலீஸோட இன்வெஸ்டிகேஷன்ல போலீஸ்க்கு தெரிய வந்த அந்த அதிர்ச்சியான விஷயங்கள் இதுதான். திண்டுக்கல் நத்தம் பகுதியை சேர்ந்த சரவணன் கார்த்திகா தம்பதி 2 பேரும் அவங்களோட வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா இந்த தம்பதிக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி மேரேஜ் ஆகியும் குழந்தை பிறக்கவே இல்லை. சோ இந்த தம்பதி 2 பேரும் கோவிலா போய் பல வேண்டுதலை வைக்கிறாங்க. என்னதான் பல கோவிலுக்கு போனாலும் இந்த தம்பதிக்கு கடைசி வர குழந்தை பிறக்கவே இல்லை. இன்னொரு பக்கம் பார்த்தா சரவணன் கொஞ்சம் வசதியானவரு. சொந்தமா தொழில் பண்ற அந்த நபர் காஜா பட்டன் கடையும் வச்சிருக்காரு. சோ அந்த நபருக்கு பண கஷ்டம்னு எதுவும் இல்ல. தனக்கு ஒரு குழந்தை பிறக்கணும், அந்த குழந்தை தான் சம்பாதிக்கிற எல்லா சொத்துக்கும் வாரிசா இருக்கணும். இது மட்டும் இல்லாம தன்னை அப்பா அம்மான்னு கூப்பிடவாவது ஒரு குழந்தை வேணும்னு நினைச்சிருக்காரு. ஸோ தன்னோட ஒய்ஃப் கிட்ட அடிக்கடி தனக்கு ஒரு வாரிசு இல்லையேன்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருக்காரு. கார்த்திகாவுக்கு குழந்தை பிறக்கலனாலும் சரவணன் தன்னோட ஒய்ஃபை எந்த ஒரு குறையும் இல்லாம நல்லபடியா பார்த்துட்டு வந்திருக்காரு. இப்படியே சில வருஷங்கள் கடந்து போகுது. சில வருஷத்துக்கு அப்புறம் கார்த்திகா தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாங்க. நீங்க வேற பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு வாரிசு பிறக்கும். எனக்கு குழந்தை பெத்து கொடுக்க தகுதி இல்லாம போயிருச்சு. ஸோ நானே ஒரு நல்ல பொண்ணா பார்த்து உங்களுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றாங்க. இதை கேட்ட சரவணன் இல்ல என்னால ஒன்ன விட்டுட்டு செகண்ட் மேரேஜ் பண்ண முடியாதுன்னு வார்த்தையால சொன்னாலும் அந்த நபரோட மனசுல தனக்கு ஒரு வாரிசு வேணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் ஓடிட்டே இருந்திருக்கு. தன்னோட ஹஸ்பண்ட் குழந்தைக்காக ஏங்குறத பார்த்த கார்த்திகா கஷ்டப்பட்ட குடும்பத்தை சேர்ந்த தன்னோட க்ளோஸ் ரிலேட்டிவோட பொண்ணை தான் ஹஸ்பண்டுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்றாங்க. இப்போ தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட செகண்ட் மேரேஜுக்கு பெர்மிஷன் வாங்கி வாரிசுக்காக செல்விய சரவணனுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. குடும்ப வாழ்க்கைக்குள்ள அடியெடுத்து வச்ச செல்வி அடுத்தடுத்து 3 அழகான ஆண் குழந்தைங்களை பெத்து கொடுக்கறாங்க. ஒரு வாரிசு இருந்தா போதும்னு நினைச்ச சரவணனுக்கு இப்போ 3 குழந்தை பிறந்திருக்கு. சோ பிறந்த 3 குழந்தையில ஒரு குழந்தைய ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் கிட்ட கொடுத்துட்டு மீதி இருக்கிற 2 குழந்தைய செகண்ட் ஒய்ஃபை வளர்க்க சொல்லியிருக்காரு. இப்போ 2 ஒய்ஃபும் ஒரே வீட்டுல இருந்தா பிரச்சனை ஆகிடும்னு நினைச்ச சரவணன் தன்னோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை நத்தம் பகுதிக்கு அவுட்டர்ல இருக்கிற ஒரு வீட்டுல குடியேற வச்சிருக்காரு. இதே மாதிரி செகண்ட் ஒய்ஃபை காஜா பட்டன் கடை வச்சிருக்கிற அந்த மேல் மாடியில ஸ்டே பண்ண வச்சிருக்காரு. 2 ஒய்ஃப் இருக்கிற இந்த நபர் காலையில செகண்ட் ஒய்ஃப் வீட்லயும் நைட்டு ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வீட்லயும் இருக்கிறது வழக்கமா இருந்திருக்கு.
சில நாட்களுக்கு அப்புறம் காஜாபட்டன் கடையில வேலை பார்க்கறவங்களுக்கு டீ கொடுக்கறதுக்காக சலீம் ராஜா அப்படிங்கிற நபர் வந்திருக்காரு. அடிக்கடி டீ கொடுக்க வர்ற இந்த நபரை காஜாபட்டன் கடையில இருக்கிற சரவணனோட செகண்ட் ஒய்ஃப் செல்விக்கு ரொம்பவே பிடிச்சு போகுது. இதே மாதிரி சலீம் ராஜாவுக்கும் செல்விய ரொம்பவே பிடிச்சிருக்கு. சோ ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. சலீம் ராஜாவுக்கு 24 வயசு தான் ஆகுது. செல்விக்கு 35 வயசு ஆகுது. கிட்டத்தட்ட தன்னை விட 11 வயசு கம்மியான பையனை தான் செல்வி லவ் பண்ணிருக்காங்க. சலீம் ராஜாவை பத்தி சொல்லணும்னா அந்த நபரோட அப்பா காஜாபட்டன் கடைக்கு ஆப்போசிட்ல தான் டீ கடை வச்சிருக்காங்க. அந்த டீ கடையில தான் சலீம் ராஜா வேலை பார்க்கறாரு. சலீமுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிருச்சு. ஆனா அந்த நபரோட ஒய்ஃப் டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கு முக்கியமான காரணமே சலீமுக்கு கிட்னி ப்ராப்ளம் இருந்திருக்கு. சோ 2 கிட்னியும் செயல்படாம உயிருக்கு ஆபத்தான நிலையில இருந்த சலீமுக்கு அந்த நபரோட அம்மா தான் ஒரு கிட்னி கொடுத்திருக்காங்க. இப்படிப்பட்ட சூழல்ல தான் சலீம் செல்வியை லவ் பண்ணிருக்காரு. இப்போ செல்வி சலீம் இவங்க 2 பேரும் அடிக்கடி மொபைல் மூலமா அவங்களோட காதலை வளர்த்துட்டு வந்திருக்காங்க. இவங்க 2 பேரும் அடிக்கடி பேசிக்கிற விஷயம் காஜாபட்டன் கடையில வேலை பார்க்கிற சில பேர் மூலமா சரவணனுக்கு தெரிய வருது. இந்த விஷயம் தெரிஞ்ச சரவணன் தன்னோட ஒய்ஃபை கண்டிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம தன்னோட கடையிலையும் செல்வி தங்கி இருக்கிற வீட்லயும் எப்ப என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்காக சிசிடிவி கேமராவை பிக்ஸ் பண்றாங்க. சிசிடிவி கேமராவை பிக்ஸ் பண்ண ஸ்டார்டிங்ல செல்வி ரொம்பவே பயந்துருக்காங்க. ஆனா சலீம் செல்விக்கு ஒரு ஐடியா கொடுத்திருக்கான். உன்னோட ஹஸ்பண்ட் வீட்ல இல்லாத அப்போ சிசிடிவி கேமராவை ஆஃப் பண்ணிரு. அப்பதான் என்னால உன் வீட்டுக்குள்ள வர முடியும். நான் ரிட்டன் என் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த கேமராவை ஆன் பண்ணிரு சொல்லிருக்கான். சலீம் சொன்ன மாதிரியே சலீம் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் செல்வி சிசிடிவி கேமராவை ஆஃப் பண்ணி விட்டுருக்காங்க. தன்னோட வீட்டுல பிக்ஸ் பண்ணி இருக்கிற கேமரால என்ன சேவ் ஆகிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க தன்னோட மொபைல் மூலமா சரவணன் வாட்ச் பண்றாரு. அப்படி வாட்ச் பண்ணும்போது சில நேரங்கள்ல கேமரா ஆஃப் ஆன விஷயம் தெரிய வருது. சோ தன்னோட செகண்ட் ஒய்ஃப் கிட்ட போன சரவணன் எதுக்காக அடிக்கடி கேமரா ஆஃப் ஆகுது, இனிமே கேமரா ஆஃப் ஆச்சுன்னா நடக்கிறதே வேறன்னு சொல்லி திட்டிருக்காரு. இது மட்டும் இல்லாம சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருந்த ஒன்ன குழந்தைக்காக தான் மேரேஜ் பண்ணினேன்னு சொல்லி அந்த பொண்ணை தகாத வார்த்தைகளால பேசி மனசை காயப்படுத்திருக்காரு. இப்படிப்பட்ட சூழல்ல சம்பவம் அன்னைக்கு, அதாவது 2024 மே 7ஆம் தேதி நைட்டு சலீம் செல்வி வீட்டுக்கு வந்திருக்காங்க. இப்படி சலீம் செல்வி வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி செல்வி தன்னோட 2 குழந்தைங்களையும் பக்கத்து வீட்டுல இருக்கிற தன்னோட அம்மா வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த டைம்ல சரவணன் எப்பவும் போல தன்னோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வீட்டுல இருந்திருக்காரு. இப்போ வீட்டுக்கு வந்த சலீம் கிட்ட செல்வி என்ன சொல்றாங்கன்னா, என்னோட ஹஸ்பண்ட் என்ன ஒரு மனுஷியா மதிக்க மாட்டேங்கிறாங்க, அடிக்கடி என்கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்காங்க, எனக்கு இந்த வீட்ல இருக்கவே பிடிக்கல, என்ன ரொம்ப கேவலமா ட்ரீட் பண்றாங்கன்னு சொல்லி ஃபீல் பண்ணிருக்காங்க. இத கேட்டு சலீம் செல்விக்கு ஆறுதல் சொல்லிட்டு செல்வி கூட க்ளோஸா இருந்திருக்கான். அதுக்கப்புறமா கிட்னி ப்ராப்ளம் சம்பந்தமான 11 மாத்திரையை சாப்பிட்டிருக்கான். இப்படி அதிகமா மாத்திரை சாப்பிட்டனால சலீமுக்கு தூக்கம் வந்துருச்சு. சோ ஆழ்ந்த தூக்கத்துக்குள்ள போன சலீம் பக்கத்திலேயே செல்வியும் படுத்து தூங்கியிருக்காங்க. இப்போ அடுத்த நாள் காலையில விடிஞ்சது கூட தெரியாம சலீம் தூங்கிட்டு இருந்திருக்காங்க. திடீர்னு தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு பார்க்கும் போதுதான் சலீமுக்கு விடிஞ்சதே தெரிய வந்திருக்கு. மக்கள் அதிகமா நடமாடுற அந்த பகுதியில மக்கள் கூட்டமும் அதிகமாக இருக்கு. சலீமோட அப்பாவும் டீ கடையை ஓபன் பண்ணி வச்சு டீ வியாபாரம் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இத பார்த்த சலீமுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எப்படி இந்த வீட்டுல இருந்து வெளியில போகன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த வீட்டு கதவை சரவணன் தட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ரொம்பவே படபடப்பான செல்வி சலீமை தன்னோட வீட்டுல இருக்கிற மறைவான இடத்துல மறைச்சு வச்சுட்டு கதவை ஓபன் பண்றாங்க. இப்போ சரவணன் செல்வி கிட்ட கதவை ஓபன் பண்ண இவ்ளோ நேரமானு சொல்லி திட்டிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நான் கடைக்கு போறேன்னு சொல்லி அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்படி தன்னோட ஹஸ்பண்ட் வெளியில போனதுக்கு அப்புறம் செல்வி சலீமை கூப்பிட்டு இப்பவே வெளியில போயிருங்க, இல்லனா பெரிய பிரச்சனை ஆகிரும்னு சொல்லி கதவை ஓபன் பண்றாங்க. இப்படி கதவை ஓபன் பண்ணின அடுத்த நிமிஷமே சலீம் செல்வி இவங்க 2 பேரும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அந்த வீட்டு வாசல்ல தான் சரவணன் நின்னுட்டு இருந்திருக்காரு. இப்போ 2 பேரையும் கூண்டோடு பிடிச்ச சரவணன் வீட்டுக்குள்ள போய் கதவை லாக் பண்ணிட்டு தனக்கு துரோகம் பண்ணின தன்னோட ஒய்ஃபை அடிக்க ஆரம்பிக்கிறாரு. செல்வி அடி வாங்குறத பார்த்த சலீம் சரவணனை தடுக்க ட்ரை பண்றாங்க. இப்போ சலீமுக்கும் அடி விழுந்திருக்கு. அடி வாங்கின 2 பேருக்கும் பயங்கரமா கோவம் வந்திருக்கு. சோ கோவத்துல சரவணனை கீழே தள்ளிவிட்டு பக்கத்துல இருந்த சேலைய வச்சு அந்த நபரோட கையையும் காலையும் கட்டி போட்டிருக்காங்க.
அதுக்கப்புறமா சரவணனோட கழுத்தை சலீம் இறுக்கமா நெரிச்சிருக்கான். கூடவே அந்த நபரை பலமா தாக்கி கழுத்துலயும் ஏறி மிதிச்சிருக்கான். கடைசியில மூச்சு விட முடியாம திணறிட்டு இருந்த அந்த நபர் துடிக்க துடிக்க இறந்து போயிருக்காரு. இப்போ சரவணனோட இறந்த உடலை அந்த வீட்டு பெட்ரூம்ல வச்சுட்டு சலீம் அங்கிருந்து கிளம்பியிருக்கான். அந்த வீட்டுல இருந்த செல்வியும் தன்னோட 2 பசங்களை பார்க்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. இந்த டைம்ல தான் நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி சரவணனோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் மதிய சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு தன்னோட ஹஸ்பண்டை தேடி இருக்காங்க. இப்போ சரவணன் செல்வி இருக்கிற வீட்டுல இறந்து போன விஷயம் தெரிஞ்ச போலீஸ் செல்வியை தேடி செல்வியோட அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. போலீஸ பார்த்து பயந்து போன செல்வி முதற்கட்ட விசாரணையிலேயே போலீஸ் கிட்ட எல்லா உண்மையையும் ஒண்ணு விடாம சொல்லிருக்காங்க. இப்போ செல்வியை அரெஸ்ட் பண்ணின போலீஸ் சலீமோட வீட்டுக்கு போய் அங்க இருந்த சலீமையும் அரெஸ்ட் பண்றாங்க. இந்த 2 பேரையும் கோர்ட்ல ஆஜர்படுத்தி ஜெயிலையும் அடைச்சிருக்காங்க. இது ரீசனா நடந்த கொலை அப்படிங்கறனால இந்த கேஸோட விசாரணை இன்னும் வர கோர்ட்ல நடந்துட்டு தான் இருக்குது. தப்பான ரிலேஷன்ஷிப்பால நாம வாழ்ற சொசைட்டில நாளுக்கு நாள் கொலைகள் அதிகமாகிட்டே போகுது. இந்த மாதிரியான கொலைகள் நடக்காம இருக்கணும்னா ஒவ்வொருத்தரும் சுய ஒழுக்கத்தோட வாழணும். தன்னோட வாழ்க்கை துணைக்கு உண்மையா இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறத கொஞ்சமாவது தடுக்க முடியும். இந்த கேஸ்ல வர்ற செல்வி, சலீம் ராஜா இவங்களோட செயலை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அப்படியே இதுவரை வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு கிரைம் கோட்ஸோட வேறொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.